சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம மனோஜோட பக்கத்தில் நம்ம கிரிஷ் படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நீயும் கொஞ்சம் கிரிஷ் கிட்ட பாசமாகவே நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணியும் சரிங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிடுறாங்க ரோகிணி. அதுக்கு தான் கிரிஷை ஹப் பண்ணி தூங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனாவும் முத்துவும் தூங்காமல் இருக்காங்க. என்னங்க ஆச்சு? எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஒரு குழப்பம், பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மனோஜ் இருந்துட்டு எப்போ பாரு ஒன்று கிருஷை திட்டிக்கிட்டே இருப்பான், அவனுக்காக எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் இப்போ என்னடனா கிறிஷை இப்போ கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே படுக்க வச்சுக்கிறான். கிறிஷ் கிட்ட பாசமாக நடந்துக்கிறான், சாப்பாடெல்லாம் கூட ஊட்டி விடுறான். அதை நினச்சி தான் எனக்கும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஆடு நனையுதுன்னு சொல்லிட்டு ஓனாய் போய் மரியாதை, அந்த கதையெல்லாம் இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாத போய் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. கிரிஷ் அவங்க கூட ஒன்றா இருந்தால் நமக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. சந்தோஷம்தான், ஆனால் அவன் முழு மனசோடு இருந்தால் பரவாயில்லையே. ஏதாவது மனசுக்குள்ளே பிளான் போட்டு வச்சுருந்தா என்ன பண்ணுறது? ஏற்கனவே அம்மா ரவுடிங்க கிட்ட சொல்லி கிறிஷை அநாத ஆசிரமத்தில் விட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மனோஜ் பேர் கிறிஷ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கான். விரட்டினா இவெல்லாம் போக மாட்டான்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேளை பாசத்தை காட்டி கிருஷை ஏமாற்ற பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினைக்கவும், அப்படி யாரும் நினைக்க போகிறது கிடையாது. தேவையில்லாமல் பேசி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லி தூங்க போயிடுறாங்க. மீனா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு மீனா, நான் சொல்கிறது எல்லாமே நிஜம்தான். ஆனால் இவங்க மேலே நம்ம ஒரு கண்ணாகவே இருக்கணும். கிருஷிக்கு இவங்களால எந்த நேரத்துலையும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே நடக்காது சரிங்களா, பேசாமல் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு முத்துவை சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, நம்ம கிறிஷ் இருந்துட்டு மனோஜோட ஷூவெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மனோஜ் இருந்துட்டு, நீ எதுக்குடா என்னோட ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னோடய ஷூவுக்கு நான் போட்டுட்ருந்தேன். எனக்கு பாலிஷ் போடுறதுனா ரொம்பவே நல்லா வரும். அதனால தான் உங்களோட ஷூவுக்கும் நான் பாலிஷ் போட்டேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம முத்து வராங்க. என்னடா கிருஷு, ஷூவுக்கு பாலிஷ் போட்டுட்ருக்கியா? ஆமாம், இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னோடது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா நீ, உனக்கு உன்னோட ஷூவில் பாலிஷ் போட தெரியாதா? சின்ன பையனை வச்சு இப்படி ஷூக்கு பாலிஷ் போட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவப்படவும், அதுக்கு அடுத்ததான் மீனாவும் அண்ணாமலையும் இருந்துட்டு, இங்கே பாரு முத்து, அவங்க மனோஜ் ஒன்றும் பாலிஷ் போட சொல்ல கிடையாது. கிறிஷ் தான் விருப்பப்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எதையும் பெருசாக பண்ணாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாங்க. ஆமாக்கள், நானாக தான் இஷ்டப்பட்டு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன், நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த அங்கிள் எப்பயும் ஆஃபீஸ் கிளம்பி போவாங்கல்ல, போகிற வழியில் அப்படியே என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா என் ஷூக்கு போடல, எனக்காக தான் நீ பாலிஷ் போட்டிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, அவனே சின்ன பையன், ஸ்கூலுக்கு உன்னோட போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். கள்ளகபடம் இல்லாத சின்ன பையன்டா அவன். பெரியவங்க மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைக்காக இப்படியெல்லாம் யாரும் நடந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் முத்தும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? போய் கிளைண்ட்டெல்லாம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. தேவையில்லாமல் இவனை கூட்டிகிட்டு போயெல்லாம் என்னை ஸ்கூலுக்கெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை பார்க்கவும், ரோகிணி பேய் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, மறுபடியும் அந்த கல்யாணி ஆவி வந்துருச்சு போல இருக்கே, சரி சரி நானே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா வராங்க. என்னாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிறிஷை கொண்டு போய் ஸ்கூலில் விட போகிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ எதுக்காக கொண்டு போய் விடுற? நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், ஆனால் இந்த பொடிப்பையில் கொண்டு போய் நீ
ஸ்கூல்லலாம் விட வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "பரவாயில்லம்மா, இது எல்லாமே உங்களுக்காக தான். எனக்காகவா? என்னடா சொல்ற? அதெல்லாம் இப்ப சொன்னா புரியாதம்மா. ப்ளீஸ்மா என்ன எதுவுமே கேட்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிட்டு கிருஷ்ஷ போய் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவி வந்து பெட்டியோட வந்து நிற்கிறாரு. முத்துலாம் இருந்துட்டு, "நீ என்னடா பெட்டி அதுமா வந்து நிற்கிற? அதான் சொன்னேன்ல, கோவாவுக்கு எங்கள் ரெஸ்டாரண்ட் செலக்ட் ஆகியிருக்கு. அதுக்காக நான் கிளம்பிட்டுருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன ஸ்ருதி, நீயும் கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எனக்கு என் ரெஸ்டாரண்ட்டை பார்க்கவே நேரம் இல்லையா, இதில் இவங்களோட ரெஸ்டாரண்ட் அங்கே செலக்ட் ஆகிருக்கு. நான் எதுக்காக போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. "இவன் மட்டும் இப்படி தனியாக போவான், நீ போனால் தானே சரியாக இருக்கும். நான் மட்டும் தனியாக போகலம்மா, நீத்துவும் வராங்க." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலையும் ஸ்ருதி, நீயாவது புரிஞ்சுக்க கூடாதா? அம்மா, அவள் ஏற்கனவே இப்போ தான் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவளை நான் சம்மதிக்க வச்சுருக்கேன். நீங்களும் தேவையில்லாமல் அவளை போட்டு குழப்பாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததா, "அப்பா, அம்மா 2 பேரும் நில்லுங்க. இது எனக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு. இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு காலால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. "உன்னோட மனசுக்கு நீ எப்பவுமே நல்லபடியாக வருவப்பா." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்து இருந்துட்டு, "நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன், வாடா போகலான்னு" சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் விஜயா இருந்துட்டு பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸ்ருதி இருந்துட்டு, "மீனா, அங்கே பாருங்கள், ஆன்ட்டி ஏதோ பிளான் போடுறாங்க." போட்டுட்டாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து விஜயா திரும்பி பார்க்குற உடனே மீனா ஒரு பக்கமும், ஸ்ருதி ஒரு பக்கமும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம முத்து இருந்துட்டு ஒருத்தர வந்து ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க குழந்தைய ஒன்று தத்தெடுக்கிறத பற்றி பேசிட்டு வராங்க. "இப்போ தான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்க போகுதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, இந்த குழந்தைய நாங்கள் தத்தெடுத்துக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இங்கே பாரு பாப்பா, இனிமேல் இவங்க தான் உன்னுடைய அம்மா அப்பா. கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு, "நாங்களும் ஒரு பையனை தத்து எடுக்கணும். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக, "வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மறுபடியும் உங்களை காரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. "உங்களுக்கு 2 பேருக்கு ரொம்ப பெரிய மனசு. உங்களை மாதிரி மனுஷங்க இருந்தால் இந்த உலகமே அழகாயிடும். இந்த உலகம் அழகாகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் இந்த அழகான குழந்தைய நாங்கள் தத்து எடுத்துக்கிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பார்வதியும் சிவனும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு, "உங்களோட கதை எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, "என்ன விஷயமா வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இந்த வீட்டில் கிறிஷ் இருக்கான்ல, அவனுக்கும் அவங்க அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு தான் விஜயா வந்து சொன்னான். அதனால் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த பையனை பார்த்துட்டு அந்த குழந்தைய நாங்களே தத்து எடுத்துக்கலான்னு முடிவு எடுத்துட்டோம். நீங்கள் தத்து எடுக்க போகிறீங்களா? என்ன இது? என் பசங்களும் என் கூட இல்லை, இவரோட பசங்களும் வீட்டில் கிடையாது. அதனால் நானும் இவரும் கிறிஷை தத்து எடுத்து பார்த்துக்கலான் இருக்கோம். அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆக போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்கவும், "நீயும் உங்கள் மாமியார் மாதிரி கேட்குற பார்த்தியா? நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிடுறாங்க. "ஆமாம், திடீர்னு எப்படி உங்களுக்கு கிறிஷை தத்தெடுக்கணும்னு தோணுச்சு?" "விஜயா தான் இந்த ஐடியா கொடுத்தா." அப்படின்ற மாதிரி விஜயாவை காட்டி கொடுத்துட்றாங்க. "இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிறது? கிறிஷ் ஒன்று யாருமே இல்லாதவங்களாம் கிடையாது, நாங்கள் இருக்கோம்ல." அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. "என்னதான் இருந்தாலையும் கிறிஷும் இந்த வீட்டு பையன்தான்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்ன சொல்கிற, இந்த வீட்டு பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.